ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம எல்பி சைட்லேருந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட் ஃப்ரம் கொடை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்னைக்கு எடுத்த ஒரு லொக்கேஷன் பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட். அந்த பிக்சர் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டைலாக் ரைட்டர் இருக்காங்க இல்லையா, பாரி சார், அவங்க சைட்லேருந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போலவே ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ நான் மறந்துட்டேன் ஷேர் பண்ணுறதுக்கு. ரீசெண்ட் டைம்ஸாக அந்த அப்டேட்ஸ் அதிகமாக நானுமே ஷேர் பண்ணுறதே இல்லை. பார்த்தீங்கன்னா ஜீசஸோடைய பிக்சர் வந்து ஷேர் பண்ணி, கால்வாசி சீசர் நான், கால்வாசி ஜீசஸ் நான், பிறர் செய்த பாவங்கள் நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அப்சல்யூட்லி நம்ம மகாநதி ரிலேட்டடாக தான் அவர் வந்து போட்டிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் அவர் கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுனால அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எபிசோடுக்கும் இன்னைக்கு எபிசோடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு வந்து அந்த ஸ்பாட்டில் கங்கா இருக்க மாட்டாங்க, ஒன்லி காவேரி தான் இருப்பாங்க. அதாவது பசுபதி வந்து டைலாக்ஸ்லாம் பேசும்போது நம்ம காவேரி அந்த தேங்காய் துருவறதை எடுத்து இப்படி கழுத்தில் வைப்பாங்க இல்லையா, அப்போ. அண்ட் இன்னைக்கு வந்து குமரன் நம்ம விஜய் கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கங்காவை பார்த்து தள்ளிவிட போனாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்பாட்டில் கங்காவே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரிஜினலாக நடந்தது என்ன அப்படின்றத நம்ம பாரி சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த டைலாகே வந்து அவங்க கங்காவை பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்குமா பசுபதியோட டைலாக். பட் அன்னைக்கு அவங்களுடைய டேட் இல்லாததுனால, அவங்களுடைய அவைலபிலிட்டி இல்லாததுனால அங்கே சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, காவேரியை பார்த்து பேசின மாதிரி. பட் இந்த டைலாக் வந்து இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா. இப்படி சேஞ்ச் ஆகும்போது டீம் தானே அங்கேயுமே வந்து அதை மாற்றி இருக்கணும். நாங்கள் கங்காவோடைய அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லும் போது குமரன் வந்து விஜய் கிட்ட பசுபதியை பற்றி பேசும்போது கங்கான்ற வார்த்தைக்கு பதிலாக காவேரி மாதிரி கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். பண்ணாதது அவங்களுடைய தப்பு. ஸோ பிறர் செய்கிற தவிர அதோடைய பாவத்தை நான் வந்து தாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ நோ வேர்ட்ஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டீம் சைடும் வந்து அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. கங்காக்கு எழுதின டைலாக் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும் போது அடுத்து அதை எடிட் பண்ணும்போது அவங்க தான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்படி அவங்க பண்ணலைனாலும் அந்த பழி வந்து என் மேலே தான் வந்து விழுது அப்படின்ற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.